ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி, மற்ற செவ்வாய் பெயர்ச்சி எல்லாம் எப்படி வேணால் இருந்தாலும் பெருசாக பாதிப்பை கொடுக்காட்டினாலும் இப்போ நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி 2025 ஜூலை முதல் செப்டம்பர் வரை உண்டான செவ்வாய் பயிற்சி பலருக்கு ஒரு மரண பயத்தை கொடுக்கும். என்ன சார் இவ்வளோ கெடுதலாக சொல்கிறீங்க அப்படின்னா, இது கெடுதல் கிடையாதுங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் பயத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சினால் என்ன பாதிப்புகள் வரும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்குது, எந்தெந்த ராசிக்கு எந்த ராசிக்கு போகிறாரு, எந்த ராசிகளுக்கெல்லாம் நல்லது நடக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது செவ்வாய் பயிற்சி 1.5 மாதங்களுக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறார். 45லேருந்து 48 நாள். இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை ஜூலை 28, 2025 அன்று செவ்வாய் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சிம்ம ராசிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதாவது காலபுருஷ தத்துவத்தில் மேஷ லக்னத்துக்கு அது 5ஆம் வீடு. 5ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. இது பொதுவான விஷயம் என்னன்னா, எதிரிகளால் பகை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. இது நான் சொல்கிறது பொதுவான பலன், உலகத்துக்கு சொல்கிறேன். இதை தவிர தனிப்பட்ட ராசிக்கு வேற, அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட லக்னத்துக்கு பலன்கள் மாறுபடும். இப்போது செவ்வாய் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சரி சார், கன்னி ராசிங்கிறது புதனுடைய வீடு. புதன் செவ்வாய்க்கு எதிரி, அதாவது சமபலமாக இருந்தாலும் எதிரியாக பாவிக்கக்கூடிய, அதாவது இந்த பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடுன்னு சொல்லும்போது செவ்வாய் பாசிட்டிவ் சைடுனா புதன் நெகட்டிவ் சைடு, செவ்வாய் நெகட்டிவ் சைடுனா புதன் பாசிட்டிவ் சைடு. அதாவது ஆப்போசிட் சைடில் நிற்கக்கூடிய இரு கிரகங்களுடைய சந்திப்பு இது. அதாவது செவ்வாய் புதனுடைய வீட்டுக்கு போகிறாரு, எதிரியோட வீட்டுக்கு போகிறாரு. சரி, இதனால் என்ன பலன் அப்படின்னா, இதனால் பலன் கிடையாது, இதனால் நார்மல் பலன் தான். இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடம், அந்த சயனஸ்தானம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் சனி பகவான் வக்கரமாக இருக்கார். தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். அவருடைய நேர் பார்வையில் இந்த செவ்வாயும் சனியும் சமசப்தமமாக இருக்காங்க. இந்த சனியும் செவ்வாயும் இருக்கிறதுங்கிறது 2 ஈக்குவலண்ட் எதிரிகள். சேரனும் சோழனும் நேருக்கு நேராக சந்திக்கிற மாதிரி, இல்லை பாண்டியனும் சோழனும் நேருக்கு நேராக சந்திக்கிற மாதிரி, 2 ஈக்குவலண்ட் ஆர்மிஸ் எதிரில் சந்திக்கிற மாதிரி. இதில் சனி பெட்ரோல் ஊற்றக்கூடிய கிரகம், செவ்வாய் நெருப்பை பொழியக்கூடிய கிரகம். அதனால் இது ரெண்டும் பார்த்துக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. இதனுடைய தாக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில மாதங்கள் மே மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஏர் கிராஷ் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், குழந்தைகளுக்கு பாதிப்புகளை தரக்கூடிய. இதில் 2025 இந்த விஸ்வாவசு வருஷத்தினுடைய வருஷ பரப்பு பஞ்சாங்க படனம் நம்ம வாசித்தோம். உள்ளகரத்தில் இருக்கக்கூடிய விஜய கணபதி கோயிலில் அதில் நம்ம சொல்லியிருக்கோம், குழந்தைகளுக்கு பாதிப்புகள் வரும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது பஞ்சாங்கத்தினுடைய பலன். அது மாதிரி தான் நிறையா குழந்தைகள் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதுவும் இப்போ வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி பாதகத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதே சமயம் இந்த செவ்வாய் பயிற்சி ஜூலை 28 நடக்கிறது. எத்தனை நாளைக்கு இருக்குது அப்படின்னா, ஜூலை 28லேருந்து செப்டம்பர் 13 வரைக்கும். செப்டம்பர் 13ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குருவின் பார்வையில் வந்துடுவார். இது வசதியை ஏற்படுத்தும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் செப்டம்பர் 13க்கு மேலே தான். அதுக்கு முன்னாடி அதில் ஒரு 13 நாள், ஆகஸ்டில் ஒரு 31 நாள், 44 நாட்கள், இதில் ஒரு 3 நாட்கள், 47 நாட்கள் இந்த செவ்வாய் பயிற்சியானது அதிக பாதிப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்குங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் பொதுவாக விஷயம் உலக அளவில் பார்த்தீங்கன்னா, நெருப்பு சம்பந்தமான ஆக்சிடென்ட்ஸ் நிறையா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உயிர் சேதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சனியின் பார்வையில் செவ்வாய் வருது, செவ்வாயின் பார்வையில் சனி வருதுங்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. ஆரோக்கிய விஷயத்தில் நிறைய பேர்த்துக்கு தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் தூக்கத்தை கெடுத்து ஆரோக்கிய சம்பந்தமாக பயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் சாதாரண வலி வந்தாலே உடனே டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கிறது நல்லது. ஆனால் இதனால் உயிர் சேதம் இருக்காது, ஆக்சிடென்ட்ஸ்னால தான் உயிர் சேதம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செவ்வாய் பயிற்சியானது தனிப்பட்ட உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும்னு இப்போ பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கான
செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்? ராசிநாதன் 6ல் போய் மறையிறாரே அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருந்தாலும் அது உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் போய் மறையிறாரு, எதிரியோட வீட்டில். வக்ர சனியின் பார்வையில் செவ்வாய் வராது. இந்த வக்ர சனி பார்வையில் செவ்வாய் வந்தால் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் விபரீத ராஜயோகம் ஏற்படும். அது என்ன சார் விபரீத ராஜயோகம்? உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை வர்றதுனால உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் திடீர் வெற்றிகள் கிடைக்கும். இத்தனை நாளாக உங்களுக்கு வழக்கு எப்படி போயிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக தீர்ப்பு வரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு சொத்து பறிமுதல் செய்யப்படும், இப்படி எதையாவது சொல்லி பயமுறுத்திட்டு இருப்பார் உங்கள் வக்கீல். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆப்போசிட் பார்ட்டி, எந்த பார்ட்டி உங்கள் பேரில் கேஸ் போட்டாங்களோ அந்த பார்ட்டி அப்ஸ்காண்ட் ஆகிடுவார், காணா போயிடுவார், இருக்க மாட்டார். ஸோ இதனால் அவர் இருக்க மாட்டார்னா உயிரோடு இருப்பார், ஆனால் இங்கே வரமாட்டார், கேஸ் நடக்கிற இடத்துக்கு வரமாட்டார். ஒரு தடவை வரமாட்டார், 2 தடவை வரமாட்டார்னா இந்த ஒரு மாதத்துக்குள்ளார ஹியரிங்க்கு வரல அப்படின்னாலே அவருக்கு ஆப்போசிட்டாக தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகாது, உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் செவ்வாயின் பார்வை 4ஆம் பார்வை செவ்வாய்க்கு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு கிடைக்கிறது. இதனால் என்ன பலன் அப்படின்னா, உங்களுடைய 9ஆம் இடம் பித்ருஸ்தானம், தந்தை ஸ்தானம். தந்தையின் தேவைகள் பூர்த்தியாகும். அரசாங்க வகையில் உங்களுக்கோ உங்கள் தந்தைக்கோ ஏதாவது காரியம் நடக்கணும்னா இது சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கும். ஏன்னா விரயஸ்தானத்தில் சனி வக்கரமாக இருக்கார். அதனால் உங்களுடைய அதீத பிரம்ம பிரயத்தன முயற்சியின் காரணமாக செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் புதன், இந்த புதன் உங்கள் ராசிக்கு இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு 4, 5, 6 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ண போகிறாரு. இந்த 6ஆம் வீட்டு அதிபதி 4, 5, 6 இடங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம், செவ்வாய் செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் பயிற்சி ஆகும்பொழுது குரு பார்வையில் வந்தால் உங்களுக்கு திடீர் தனயோகம் ஏற்படணும். அப்போ தனயோகம் வரணும்னா இப்போ அதுக்கு நீங்கள் முன்னாடியே எடுத்துருக்கணும் ஸ்டெப்பு. அந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. கடல் கடந்த பயணம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வரும். அந்த மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய பணம் சார்ந்த விஷயங்களில் கடன் பிரச்சனைகள் தீரும் சூழ்நிலை ஏற்படும். அதனால் குடும்பத்தில் இருந்து வந்த மனப்பிரச்சனை, வாக்குவாதம், பணப்பிரச்சனை எல்லாம் குறையறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய எதிரிகள் அடங்கி போவார்கள். எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பண பாக்கிகள் 8ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதன் மூலமாக லீகலாக நீங்கள் மூவ் பண்ணி உங்களுடைய எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பணத்தை வசூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் இருந்த சிக்கல் தீரும் சூழ்நிலை. இத்தனை நாளாக உங்களால் படுத்தா தூங்க முடியாது, உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கும். நார்மலாக உங்களுடைய பெட்ரூமில் படுக்க மாட்டீங்க, ஹால்லையோ இல்லை மொட்டை மாடிலையோ இல்லை கட்டாந்திரையில் எங்கேயாவது, அதாவது படுக்க வேண்டிய இடத்த விட்டுட்டு வெளி இடத்துல படுத்திருப்பீங்க. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்குமோ இல்லை உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்குமோ மனஸ்தாபத்தின் காரணமாக வீட்டை விட்டு வெளியில் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். இல்லை வீட்டில் இருந்தால் கூட உங்களுக்கு உண்டான மரியாதை இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ அந்த மரியாதை உயர்வு ஏற்படும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்களே உங்களிடம் நட்பு பாராட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் வருமான அதிகரிப்பு ஏற்படும். லீகல் ப்ரொசீஜர்ஸ், கோர்ட்டு கேஸு, போலீஸ் கேஸு இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வர்றதுனால உங்கள் பேரில் யார் வழக்கு தொடுத்தாங்களோ அவர்கள் செலவு செய்து உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய தலைமுறையினர், படிக்கின்ற குழந்தைகளுக்கு உங்களுடைய படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதாவது உங்களுடைய தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு படிச்சுட்டு இருந்தீங்க, இப்போ தூக்கத்தை கெடுக்காமல் படிப்பீங்க. அதாவது ரிலாக்ஸ்டாக படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேல் படிப்புக்காக ஃபாரின் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மேல் படிப்பை தொடரணும்னு நினைக்கிறவங்க, இப்போ நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, மாஸ்டர்ஸ் பண்ணணும் இல்லை டபுள் மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இன் யுவர் டபுள் மாஸ்டர்ஸ். ஸோ மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் சூழ்நிலை ஏற்படும். திடீர் தனயோகம் ஏற்படுறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது சார் அப்படின்னா, உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். ஆக்சுவலாக இப்போ திருமண யோகம்னா நிச்சயம் பண்ணவங்களுக்கு இப்போ திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ போய் பொண்ணு பார்த்தோம் மாப்பிள்ளை பார்த்தோம் நிச்சயம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனாலுமே இப்போ உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அவசரப்பட்டு ப்ரப்போசல்லாம் அக்செப்ட் பண்ணிக்காதீங்க, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க.
கடன் சார்ந்த விஷயங்கள், நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை வியாபாரம் பண்ணுறீங்க, இல்லை வேலை செஞ்சிட்ருக்கேன் சார், அடிஷ்னலாக லோன் வாங்கிட்டு நான் கடனில் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு பெரிய மனிதர் உதவிகரமாக செயல்படுவார்கள். அது குடும்ப உறுப்பினராக இருப்பாங்க. அதன் மூலமாக கடன் பிரச்சனைகளை தீர்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நேரம் இது. இந்த செவ்வாய் பயிற்சியினால் உங்களுக்கு பாதிப்புகள் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நரசிம்மர் வழிபாடு, உக்ர நரசிம்மர் வழிபாடு செய்யுங்கள். நரசிம்மருக்கு உண்டான பிரதோஷ தண்ணிக்கு பானக நிவேதனம் செய்து விநியோகம் செய்யுங்கள். உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருக்கும் சிக்கல்களும் கடன் சார்ந்த பிரச்சனைகளும் தீரும் வாய்ப்பு ஏற்படும். ரிஷபராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. ஆரோக்கியஸ்தானம் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. இப்போது இதனால் உங்களுக்கு என்ன பாதிப்புகள் குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு மாதமாக ஜூன் மாதத்துலேருந்து ஜூலை மாதம் 28 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தினால இது மே மாதத்துலேயே ஆரம்பிச்சிருக்கும். மே மாதத்துலேருந்தே உங்களுக்கு ஆரோக்கிய செலவுகள் ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் கடன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருந்தது. நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் நஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க, அதில் பண விரயம் ஏற்பட்டிருக்கும். இப்போது அந்த செவ்வாய் பயிற்சி 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு கேட்டால், 6ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 5ஆம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், படிக்கின்ற குழந்தைகளுக்கு உண்டான ஸ்தானம், வியாபார ஸ்தானம். இதில் எல்லாம் உங்களுக்கு உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை, ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். இல்லைன்னு சொல்ல, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. இப்போ உங்களுடைய பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி, உங்களுடைய பிபிஐ அதிகரிக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த தப்பு பண்ணிட்ட, நீ அன்னைக்கு நீ வாங்கின லோனில் நீ பணம் கட்டலை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரக்கூடிய நேரத்தில் தான் இந்த செவ்வாய் பயிற்சி இருக்குது. அதாவது உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி விஷயங்களுக்கு உடனே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, இல்லை நான் இந்த தப்பு பண்ணலை அப்படிங்கிற ப்ரூஃப் நீங்கள் சப்மிட் பண்ணணும். தப்பு சொல்கிறவன் சொல்லிடுவான். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்து இந்தியா வேறு, பாரதம் வேறு. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், தப்பு யார் சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட அந்த குற்றத்தை சுமந்து கொண்டு இருப்பவர்கள் நிரூபணம் பண்ணணும். என்னை கெட்டவன்னு சொன்னால் அவங்க சொன்னதுக்கு ப்ரூஃப் தர மாட்டாங்க, ஆனால் நான் நல்லவேங்கிறதுக்கு ப்ரூஃப் காமிச்சாகணும். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷன். அதுதான் ரிஷபராசிக்கு நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்க நாணயத்தை பின்பற்ற வேண்டும். நீங்கள் வியாபாரத்தில் இருக்கீங்க, மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் இருக்கீங்க, நீங்கள் ஃபைனான்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை பேங்க்கில் கேஷியராக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் கத்தி மேலே நடக்கிற மாதிரி ஒரு ஷார்ப்பு கத்தி இருக்குது, ஒரு வீச்சர்வால் மாதிரி இருக்குது. அது மேலே நடந்தால் எப்படி இருக்கும், எந்த பக்கம் விழுந்தாலும் நமக்கு தான் நஷ்டம். அது மாதிரி உங்களுடைய கௌரவத்தை பாதுகாத்து கொள்வதற்காக கொஞ்சம் கத்தி மேலே நூல் மேலே நடக்கிற மாதிரி இருக்கும். பட் என்ன ஒரு நல்ல விஷயம் என்றால், யூ வில் வின் ஓவர் இட். நீங்கள் ஜெயிப்பீங்க. நீங்கள் ஜெயிச்சு எல்லார் எதற்கும் காலரை தூக்கி விட்டுங்க, பாருங்கடா நான் தாண்டா நேர்மையானவன்னு. நேர்மைக்கு பெயர் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு. அதே சமயம் உங்களுடைய வேலை ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் தடுக்கப்படும். உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்கள் ப்ரமோஷன் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. உங்களுடைய எதிரிகள் பகிரங்கமாக உங்கள் பேரில் குற்றம் சாட்டுவாங்க. சார், இவனுக்கு நீங்கள் ப்ரமோஷன் கொடுக்கக்கூடாது, ஏன்டா அப்படின்னு கேட்டால், இவன் எப்போ ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி இவன் ஒரு 100 ரூபா கொடுக்கல. அதாவது ஃபிலிம்சி ரீசன்னு சொல்லுவாங்க. ஃபிலிம்சி ரீசனை சொல்லி உங்கள் பேரை கெடுக்கிறதுக்குன்னே இருக்கானுங்க. அவளை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்ககிட்ட நேர்மை இருக்குது, உங்ககிட்ட நியாயம் இருக்குது, உங்ககிட்ட சாதுரியம் இருக்குது. இப்போ 2ஆம் இடத்துல குரு இருக்கார். குரு சுக்கிரன் இந்த மாதம் ஆரம்பத்தில் இருக்கார். சுக்கிரன் ஜூலை 26ஆம் தேதி தான் அவர் பயிற்சி ஆகிறார் மிதுன ராசிக்கு. அதனால் உங்களுடைய வாக்கு சாதுரியம், எந்த இடத்துல அதிகாரமாக பேசணுமோ அந்த இடத்துல அதிகாரமாக பேசுவீங்க, எந்த இடத்துல இனிமையாக நிதானமாக பேசணுமோ அந்த இடத்துல நிதானமாக பேசுவீங்க. சுக்கிரனும் குருவும் உங்களுக்கு வார்த்தைகளை வெல்லக்கூடிய ஆற்றலையும் வார்த்தை ஜாலத்தை ஏற்படுத்துகின்ற ஆற்றலையும் கொடுக்கறதுனால தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும். வேலை, தொழில், உத்தியோகம் இதிலெல்லாம் பாதிப்பு இருக்காது.
ஆனால் என்னென்னா உங்கள் பேரை காப்பாற்றிக்கணும். உங்கள் பேரை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் பிரயத்தனப்படணும், கஷ்டப்படணும். குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை கொடுக்கும். அதனால் உங்களை குழந்தைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் கூட பிறந்தவங்க தேவையில்லாத சில குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. எனக்கு இதை நீ கொடுக்கல, அன்னைக்கு நான் கொடுத்த பணத்தை நீ திருப்பி கொடுக்கல, என்கிட்ட கடன் வாங்கினு நீ கொடுக்கவே இல்லை, நான் எத்தனை நாள் உன் கடனை சுமக்கிறது, இந்த மாதிரி ஓவராக அட்வான்டேஜ் எடுத்து பேசுவாங்க. அவளை பற்றிலாம் நீங்கள் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணமே தவிர அவள்கிட்ட போய் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இந்த செவ்வாய் சனியின் பார்வையில் வர்றதுனால, அதுவும் வக்கர சனி பார்வையில் வந்தாலும் தப்பிச்சிங்க. இதே வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருந்தாரு நவம்பர் மாதத்துக்கு மேலே இந்த செவ்வாய் பயிற்சி வந்திருந்ததுன்னா உங்கள் பேர் கெட்டு போகும், அவமானப்படுவீங்க, போலீஸ் கேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இப்போ இல்லை. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய கௌரவத்தை உரசி பார்க்கும் சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா நீங்கள் தங்கத்தை தான் உரசி பார்க்கணும். இதுக்கு என்ன சார் பரிகாரம் அப்படின்ட்டு கேட்டேன்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாள், ஆயுதம் ஏந்திய பெருமாளை வணங்கி வாருங்கள். ஆயுதம் ஏந்திய பெருமாளை வணங்குவதன் மூலமாக உங்கள் எதிரிக்கு நீங்கள் சிம்ம சொப்பனமாக வணங்குவீர்கள். மிதுன ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். உங்களுடைய 11/6க்கு அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறார். இதனால் என்ன பலன் அப்படின்னா, 4ஆம் இடம் சுகஸ்தானம். சுகஸ்தானத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். ஆனால் அந்த சொத்துக்கு அந்த வீட்டுக்கு குடி போக முடியாது, அது தள்ளி போகும். செப்டம்பர் 13க்கு மேலே தான் அந்த வாய்ப்பு வருது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அவங்களுடைய ஆரோக்கியத்திலோ அல்லது வண்டி வாகன வகையிலோ உங்களுக்கு பதட்டம் அடையும் சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் வண்டி எங்கேயாவது பார்க் பண்ணுறீங்க, ஏதாவது பப்ளிக் பிளேஸ் போகிறீங்க அப்படின்னா லாக் பண்ணிட்டு போங்க. ஏதாவது ஒரு பொருள், உங்களுடைய வசதிக்கான பொருள், நீங்கள் வண்டியில் போகிறீங்க அப்படின்னா வண்டி, அந்த ஹெல்மெட்டு, இல்லை வண்டியில் வச்சுட்டு போன ஏதாவது பொருள், ஏதாவது ஒரு விஷயம் திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த திருடு போகிறது உங்களுக்கு என்ன பாதிப்பை கொடுக்கும்? பொருள் போச்சுன்னா பரவாயில்ல, விட்டுறலாம் அப்படின்னு விட்டுறலாம். ஆனால் அந்த பொருள் உங்களோட தான் இருக்கணும். உங்களோட தான் இருந்தால் பிரச்சனை இல்லை. இது வேறு ஒத்துறதாக இருக்கும். அதுவும் குறிப்பாக உங்களுடைய அலுவலகம் சார்ந்த பொருளாக இருக்கும். அதனால் என்ன வரும் அப்படின்னா, நீங்கள் ஏன் தொலைச்சிங்க, அதனால் வீண் விரயம் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும். இதில் 10ஆவதுக்கு உங்களுடைய 7ஆம் இடத்தை சனி, குரு மற்றும் செவ்வாய் ஆகிய 3 கிரகங்களின் பார்வை இருக்கிறதுனால, 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் கூட இருக்கிறவங்க, குறிப்பாக உங்களுடைய நட்பு வட்டம் தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடனே கேட்பீங்க, சார் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தலையெழுத்தா சார், எனக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க அதுக்காக அவங்கள குத்தம் சொல்லணுமா அப்படின்னா, நீங்கள் செஞ்ச ஒரு விஷயத்துக்கு, அது நல்ல விஷயமாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த நல்ல விஷயத்துக்கு அவர்கள் கிராஸ் எக்ஸாமின் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அவர்களை, அதாவது நீங்கள் ஒரு வண்டி வாகனத்தில் ஏதாவது ஒரு பொருள் காணா போயிடுத்து, இல்லை வண்டி காணா போயிடுத்து, இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் காணா போயிடுத்துன்னா அந்த சமயத்தில் யார் வந்தாங்க உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு கேட்பாங்க. இவன் தான் என் ஃப்ரெண்டு தான் வந்தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனை கூப்பிட்டு விசாரிப்பாங்க போலீஸ்காரங்க. போலீஸ்காரங்க அவங்களுடைய டியூட்டி பண்ணுறாங்க. அனாவசியமாக இவங்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு மனஸ்தாபம் வரும். அதனால் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் சக பணியாளர்கள் விஷயத்தில் முரண்பட்ட கருத்துக்களை வெளியிடுவதன் மூலமாக தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தசமஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரகதியில் இருக்கிறதுனால சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். சார் இப்போ தான் சார் 1 வருஷம் ஆகுது, இல்லை 2 வருஷம் ஆகுது சார் நான் இந்த கம்பெனிக்கு ஜாயின் பண்ணி, இப்போ என்ன சார் பண்ணுறதுன்னா இடமாற்றம் ஏற்படும். உங்கள் ஃபேமிலியெல்லாம் ஒரு இடத்துல இருக்கும், நீங்கள் வேறு ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். இது டெம்பரவரி ஷார்ட் டியூரேஷன் தான். மேக்ஸிமம் போனால் அடுத்த ஒரு 1 வருஷம் தான் அந்த மாதிரி இருப்பீங்க. அதுக்கப்புறமா வருமான அதிகரிப்பு ஏற்பட்டு மீண்டும் உங்கள் சொந்த ஊருக்கே திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிந்த குடும்பத்தை ஒன்றிணைக்கும் சூழ்நிலை ஏற்படும். தாயாருடைய ஆரோக்கியத்தினாலையும், உங்கள் தாயாருக்கு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கா, அம்மா படுத்துட்டு இருக்கா சார், நான் என்ன சார் பண்ணட்டும் அப்படின்னா கவலைப்படாதீங்க. மருத்துவ செலவாகணும். ஆனால் அதுக்கப்புறமா நீங்கள் இந்த செலவை பண்ணுறதுனால உங்களை பற்றி பெருமையாக உங்கள் அம்மா பேசணும். உங்கள் பேரில் அம்மாவுக்கு ரொம்ப பற்றுதல் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்திருக்காரு, சனி 10ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் பார்க்குறாரு, 10ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. ஸோ இதனால் என்னென்னா, 4ஆம் இடத்துக்கு செலவை ஏற்படுத்தி உங்களுக்கு பண விரயத்தை ஏற்படுத்தணும்.
இது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களிலும் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வீடு வாங்கியிருக்கீங்க, அந்த வீட்டுக்கு உண்டான கடன் சாங்ஷன் ஆகும். கடனை வாங்கி வீட்டை வாங்கிடுவீங்க, ஆனால் அந்த வீட்டில் குடி இருக்க முடியல சார், நான் என்ன சார் பண்ணுறது, நான் வாங்கி போட்டுட்டு நான் ஃபாரினில் இருக்கேன் சார். இது இப்போதைக்கு டெம்பரவரி, பெற்றோர்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை, அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதே சமயம் உங்கள் ராசியில் இருக்கிற குரு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குழப்பத்தை போக்குவார். இதில் சனியும் செவ்வாயும் உங்கள் குழப்பத்தை போக்குவாங்க. குருவும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான். அதனால் உங்களுக்கு வியாபாரத்திலையும் நன்மைகள் ஏற்படும், சொத்து சார்ந்த வழக்குகளிலும் நன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சியில் உங்களுக்கு ஏதாவது பாதகம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் ஆரோக்கியம், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம், வீடு மனை சார்ந்த செலவுகள், வண்டி வாகனம் சார்ந்த செலவுகள், வீட்டில் இருக்கக்கூடிய விலையுறந்த பொருட்கள் மீது கவனம் செலுத்துவது நல்லது. இந்த வீட்டில் ஜனக்கதவை திறந்துட்டு தூங்குறது, வாசக்கதவை பூட்டாமல் இரும்பு கிரில்ல போட்டுட்டு தூங்கிட்டேன், யாரோ உடைச்சிட்டாங்க. நிறைய பேர் இங்கே என்ன பண்ணுறாங்க, வீட்டை பூட்டி சாவியை செவுத்தில் மறைவாக வைக்கிறேன், இல்லை அடியில் குப்பை கடியில் போட்டு வைக்கிறேன், இல்லை ஷூ ஸ்டாண்டில் வைக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு லெத்தார்ஜிக் ஆட்டிடியூட் இருந்துன்னா பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் இந்த செவ்வாய் பயிற்சியினுடைய அதீதமான நெகட்டிவ் பலன். உங்களுக்கு வண்டி வாகன வகையில் ரேஷ் டிரைவிங், லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போகிறவராக இருந்தால் அதை இந்த மாதம், இந்த ஒரு 1.5 மாதம் ஸ்கிப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சில பேர், எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் வேறு ராசி தான், ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா புல்லட்டில் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுவார். என்னுடைய நண்பர் பாலமுருகன் பேர். அவருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜாகிரதையாக போடா அப்படின்ட்டு. அது மாதிரி இந்த மிதுன ராசிக்காரங்க லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த செவ்வாய் பயிற்சிக்கான பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விநாயகரை வழிபடுங்க, முருகனை வழிபடுங்க, ஆஞ்சநேயரை வழிபடுங்க. ஏன்னா விநாயகரும் ஆஞ்சநேயரும் சனியின் பாதிப்பை குறைப்பார். செவ்வாயை குறைக்கிறதுக்கு முருகன் வழிபாடு செய்வது சிறப்பு. முருகன் அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய முருகன், சுவாமிமலை முருகன், திருத்தணி முருகன் போன்ற முருகனை வழிபட்டு வாருங்கள். ஆரோக்கியத்திலும் பொருள் இழப்புகளிலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். கடக ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். உங்களுடைய யோகாதிபதியான பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் யோகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய, பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியின் பார்வையில் வர்றாரு. இதில் சனி பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் இருக்கும், ஆனால் அதே சமயம் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி வக்கரத்தில் இருந்து செவ்வாயை பார்க்குறார். அதனால் உங்களுக்கு ஏதாவது பாதகம் இருக்குமா அப்படின்னு கேட்டால், ஆரோக்கிய விஷயத்தில் உங்கள் உடம்புல வியாதி இருந்ததுன்னா வியாதிக்கு தேர்வு கிடைக்கும். எதுக்கு சார், என்ன சார் இப்படியே சொல்கிறீங்க அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 4ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. சனியும் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. குருவும் விரயஸ்தானத்திலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வியாதிக்கு மருத்துவ தீர்வுகள் கிடைக்கும். மருத்துவ செலவு ஏற்பட்டு, சார் எனக்கு நெஞ்சு வலிக்குது சார், இல்லத்தில் எனக்கு இடுப்பில் வலி இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் திடீர்னு ஒரு வலி வரும், சாதாரணமாக போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, உடனே அதை பண்ணு இதை பண்ணு மருந்துலேயே சரி பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு செலவு வச்சு, ஏன்னா சம்பாதிக்கும் போது செலவு பண்ணணும்ல, நீங்கள் சம்பாதிச்சா யாராவது ஒருத்தரை கொடுக்கணும், இல்லை டாக்டருக்கு கொடுத்துட்டு போங்களேன், என்ன இப்போ காசா பணமா கொடுத்துட்டு போங்களேன். அதே மாதிரி உங்களுக்கு செலவு பண்ணும்பொழுது உங்களுடைய சுகம் அதிகரிக்கும். 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை. ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய தாய் வழி சொத்துக்கள் உங்களுக்கு பங்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை பெறுவதற்காக லீகல் ப்ரொசீஜர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் அடங்கி இருப்பார்கள், உங்களுடைய தொழில்முறை எதிரிகள். ஏன்னா நீங்கள் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா சுற்றி ஒரு 4 காம்படிட்டர்ஸ் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, பிஸ்னஸ் ஓடாது, கம்மியாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க, அந்த தொழில்முறை எதிரிகளுக்கு அவர்களுக்கு வேறு சிக்கலை கொடுத்து அவங்க அந்த இடத்த விட்டு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவாங்க, இல்லாட்டி அந்த இடத்த காலி பண்ணிட்டு போவாங்க. நீங்கள் ஒரு புக் ஷாப் ஆரம்பிக்கிறீங்க, ஸ்டேஷனரி ஷாப்பு, பக்கத்தில் ஒரு 4 கடை தள்ளி இன்னொரு ஸ்டேஷனரி ஷாப் இருக்குன்னா, உங்களோட நேரம், நீங்கள் ஆரம்பித்த நேரம் அவங்களுக்கு பிரச்சனை அவங்க வீட்டு பிரச்சனையினால இந்த தொழிலை முடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய காம்படிட்டர்ஸ் அடங்கி போவார்கள், எதிரிகள் அடங்கி போவார்கள். வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும். கடன் கொடுத்தவர்கள் உங்களை விட்டு விலகி போவார்கள். இப்போ உங்ககிட்ட ஒருத்தன் கடன் கொடுத்துட்டான், அவன் உங்களை பார்த்து மிரட்டி பணத்தை வாங்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அங்கே அவன் கிளம்பவே முடியாது,
அவனுக்கு அதை விட பெரிய பிரச்சனை வீட்டில் இருக்குன்னா அவன் அங்கே வருவானா இங்கே வருவானா, என் பிரச்சனையை பார்ப்பனா உன் வீட்டுக்கு வருவானாடான்னு கேட்பான். அது மாதிரி அவங்களுடைய பிரச்சனையை ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ், அதாவது உங்களுக்கு சில விஷயங்கள் மறைமுகமாக ஆசீர்வதிக்கப்படுவதற்குண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடனை தீர்க்கும் சூழ்நிலை ஏற்படும். திடீர் தனயோகம் ஏற்பட்டு, ஏன்னா சனி வக்கரமாக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, திடீர் தன லாபம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய கடனை அடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவோ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் தாத்தா போட்டிருப்பார் ஒரு கேஸு, எனக்கு இந்த சொத்து என்னோடது பூர்வீக சொத்துன்னு 50 வருஷத்துக்கு முன்னாடி. அதனுடைய தீர்ப்பு இப்போ உங்களுக்கு சாதகமாக வரும். அதாவது உங்களுக்கு திடீர் தன யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக கடனை அடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். கடனை அடைக்கிறதுக்கு வருமானம் வரணுமே, அந்த வருமானம் தான் இந்த திடீர் தனயோகம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து வந்த உங்களுடைய சக பணியாளர்கள், உங்ககிட்ட வேலை பண்ணுறவங்க, நீங்கள் ஒரு பிஸ்னஸ்மேன், உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்க உங்களை ஏமாற்றி சில பொருளை எடுத்துகிட்டு போய் வித்துட்ருப்பான். இப்போ அது தெரிய வரும். அவனும் உங்கள் எதிரி தானே, அவனை கண்டுபிடிச்சிருவீங்க, கையும் களவுமாக கண்டுபிடிப்பீங்க. இத்தனை நாளாக உங்கள் சிசிடிவி கேமராவை நீங்கள் செக் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. சிசிடிவி கேமராவை திடீர்னு ஒரு நாள் பார்ப்பீங்க, இன்னும் இது என்னமோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கே, யார் எடுத்துகிட்டு போகிறா, ஓ இவன் தான் எடுத்துகிட்டு போகிறானா, பிடி அவனை ஒரு 2-3 நாள் வாட்ச் பண்ணுவீங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையும் களவுமாக நீங்கள் பிடிக்கும்போது அவன் அடங்கி போவான். அதாவது திருடர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி போவார்கள், எதிரிகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி போவார்கள். கடன் கொடுத்தவர்கள் பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்துக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதில் நல்ல விஷயம் இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். உங்களுடைய உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக வெற்றிகள் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படுறதுனால இதுவரைக்கும் உங்கள் வேலையிலேயோ தொழிலையோ இருந்த மந்தத்தன்மை விலகும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான காலகட்டம் இந்த கடகராசி நண்பர்களுக்கு. இவர்களுக்கான பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் முருகன் வழிபாடு பண்ணணும். ஆனால் அந்த முருகன் சாந்தமான முருகனாக இருக்கணும், ஏகாந்தமாக இருக்கணும், தனிமையில் இருக்கணும். அதாவது தனிமையில் முருகன் உட்கார்ந்து இருக்கணும். பழனியில் போயிட்டு அந்த பழனி முருகனுக்கு உண்டான ராக்கால பூஜையை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கடகராசி நண்பர்களுக்கு அமோக வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு அந்த ராக்கால பழனி முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து மன நிம்மதியும் ஆரோக்கிய நிம்மதியும் எதிரிகளற்ற நிம்மதியும் ஏற்படுத்தி சந்தோஷத்தை கொடுப்பான். சிம்மராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த செவ்வாய்ங்கிறவர் உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதி, அதாவது 4-9 அதிபதி உங்களுக்கு யோகாதிபதி. யோகாதிபதி 2ஆம் இடத்துக்கு போறாரு. இதுல 10ஆவதுக்கு சனியின் பார்வையில 7ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதியின் பார்வையில செவ்வாய் வராரு. இதனால என்ன பலன் அப்படின்னா, உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டதுன்னா அதுல வெற்றி கிடைக்கும். நீங்க ஏதாவது ஒரு இடத்துல தேவையில்லாம பேசுறீங்க அப்படின்னா இட் இஸ் கன்ஃபர்ம்டு தட் யூ ஆர் கோயிங் டு வின். ஸோ அதனால நிறைய பேசாதீங்க, கண்ட்ரோல்டாக பேசுங்க. அதாவது நீங்கள் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணணும், ஆனால் பேச வேண்டிய இடத்துல வச்சு வெளுத்து வாங்கிடணும். இதுதான் உங்களுக்கு உண்டான தாரக மந்திரம் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு. இந்த ஒரு 47 நாளுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்னா, இந்த 47 நாளில் எங்கே சான்ஸ் கிடைக்குதோ நீங்கள் பேசாமல் மௌனமாக இருக்கணும். நீங்கள் இதில் பியூட்டி என்னென்னா, இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் உங்கள் வார்த்தைக்கு பயப்படுவாங்க. யூ ஆர் அ டாமினேட்டிங் கேரக்டர். ஆனால் இப்போ இந்த மாதம், இந்த 1.5 மாதம் நீங்கள் எப்படி இருக்கணும்னா, யார்கிட்டையும் ரொம்ப பேசக்கூடாது. அதாவது எல்லா இடத்துலையும் இருக்கணும், யூ ஷுட் ஷோ யுவர் ப்ரெசன்ஸ், ஆனால் யூ ஷுட் நாட் டாமினேட் தி ப்ரெசன்ஸ். அதுதான் நான் இருக்கேங்கிறத காமிக்கணும், ஆனால் நான் தான் அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்கள் விட்டு பாருங்கள், உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் எதிரிகள் அடங்கி போவார்கள். இதில் நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள், உடன்பிறப்புகள், அவர்கள் வளர்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அவளுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்கள் பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் தம்பியோ உங்கள் அண்ணனோ, இதில் தம்பி நீங்கள் வளர்த்த பையன், அவனை நீங்கள் தான் வளர்த்துருப்பேன், அம்மாவுக்கு அடுத்ததான் நீங்கள் தான் வளர்த்துருப்பேன். அவன் வளர்றதை பார்த்து, அவனுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். இப்போ உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு, அண்ணனுக்கோ தம்பிக்கோ திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை முன்னணி நடத்துகிறதே நீங்கள் தான். இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் நிறையா இருக்குது, ஆனால் பதட்டமான விஷயமும் இருக்குது. குடும்பத்தில் பணப்புழக்கம் சற்று குறைகிறதுக்கு உண்டான சூழ்நிலை, ஏன்னா செலவு ஜாஸ்தியாக இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது குழந்தைகளுடைய வளர்ச்சியை பார்த்து பூரிப்படையலாமே தவிர உங்களுடைய வளர்ச்சியில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது.
நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சார் நான் ஆல்ரெடி வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன், நான் வந்து துபாயில் இருக்கேன் சார், நான் வந்து கனடாவில் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறையா சிம்மராசி நண்பர்களுக்கு நீங்கள் மீண்டும் தாயகம் திரும்பி குடும்பத்தோடு ஒன்றிணைவதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். இந்த செவ்வாய் பயிற்சிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா, செவ்வாய் பயிற்சி முடியும் பொழுது, செவ்வாய் துலாம் ராசிக்கு போகும்பொழுது குடும்பத்தை கூட்டிண்டு, உங்கள் ஆத்து மாமியை கூட்டிண்டு, உங்கள் குழந்தைகளை கூட்டிண்டு ஃபாரின் ட்ராவல் போகிறதுக்கும் வாய்ப்பு வருது. இது வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய குடும்ப கௌரவம் உயருகின்ற வாய்ப்பு ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இணக்கம்னா இத்தனை நாளாக உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் இல்லை உங்களுக்கும் உங்கள் அக்காவுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னா இப்போ அவளே வருவா, ஏதோடா போனா போட்டேன்டா மன்னிச்சிட்டேன் போ, என்னமோ நீங்கள் தப்பு பண்ண மாதிரி. தப்பு நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறது நீங்கள் தான் தப்பு பண்ண மாதிரியே நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிப்பீங்க. அதுதான் உங்களுக்கு சிக்கல். யாரோ ஒருத்தங்க தப்பு பண்ணியிருப்பான், ஆனால் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது நான் பண்ணிட்டேங்கிற மாதிரி. அதனால் உங்கள் அக்காவோ அண்ணனோ வந்து போனா போட்ட நான் மன்னிச்சிட்றேன் அப்படின்ட்டு பெருந்தன்மையாக செயல்படுவார்கள். அதனால் குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். அதனால் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏதாவது கடந்த காலத்தில் ஏதாவது சிக்கல் இருந்தது, ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருந்தது, ஏதாவது கணவன் மனைவி உறவில் பிரச்சனை இருந்தது, இல்லை கூட ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுடன் பிரச்சனை இருந்தது. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த கூட ஒர்க் பண்ணுற ஆப்போசிட் ஜெண்டர் கூட தப்பாக பிஹேவ் பண்ணிட்டாங்கன்ட்டு கெட்ட பேர் இருந்திருக்கும். இப்போ அதை சரி செய்கிறதுக்கு உண்டான நேரம் இது. முடிஞ்சதுன்னா நீங்கள் அவங்ககிட்டே பார்த்து உண்மையை சொல்லி, நான் இல்லைம்மா நான் இந்த எண்ணத்தில் பழகலை, நான் இப்படி தான் இருந்தேன், நான் தெரியாதனமாக அந்த இடத்துல இப்படி நடந்து போச்சுன்னு உண்மையை சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை சால்வ்டு. ஆனால் நீங்கள் பேசாமல் மனசில் வந்து நான் இப்படி தான், என்கிட்ட என்ன இருக்குது, ஏன்னா இங்கே உங்களுக்கு ஈகோ கொஞ்சம் ஜாஸ்தி. இந்த ஈகோலேயே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் கெட்ட பேர் ஏற்படும். எதிரிகளுக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க வகையில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும், செலவுகள் ஏற்படாது. ஆக்சுவலாக இப்போ வந்து உங்களுடைய செலவுகள்லாம் எப்படி செலவாகும்னா குடும்பத்துக்கான செலவுகளாக இருக்கும். ஆனால் வியாபாரம், தொழில், உத்தியோகம், இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய வேலை சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்த பதட்டம் அதிகரிக்குமே தவிர செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த சிம்ம ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளாகட்டும் குழந்தைகளாகட்டும் வளர்ச்சி பணியில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கவனம் கொள்வது நல்லது. அதே சமயம் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை வரதுனால, சனியின் பார்வை இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு செய்வது அவசியம் செய்ய வேண்டும். குலதெய்வத்தை மறந்துட்டு நீங்கள் எத்தனை தெய்வத்துக்கு போய் பண்ணாலும் சரி பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு குலதெய்வம் அவசியம் வழிபாடு செய்ய வேண்டும். இதை தவிர நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, சிவபெருமான் வழிபாடு செய்ய வேண்டும். சிவனை வழிபட்டு வருவதன் மூலமாகவும் குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு வரக்கூடிய தொந்தரவுகள் அவப்பெயர் விலகும் சூழ்நிலை ஏற்படும். உங்கள் மனசை சமாதானப்படுத்துறதுக்கும் மனசில் எந்த விதமான வன்மமும் ஏற்படாமல் இருப்பதற்கும் சிவ வழிபாடு மட்டுமே உங்களுக்கு துணை இருக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். அஷ்டமாதிபதி 3-8 செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வந்திருக்காரு. விரயத்திலேருந்து உங்களுக்கு வந்திருக்காரு. நிறைய பேர்த்துக்கிட்ட சண்டை போடுவீங்க. யார் கூட எல்லாம் சண்டை போடுவீங்கன்னா, உங்கள் கூட படிக்கக்கூடிய, கூட ஒர்க் பண்ணக்கூடிய, கூட ட்ராவல் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட அவங்க வாயப்பிடுங்கி சண்டை போடுவீங்க. இதில் 10ஆவதுக்கு அரசாங்க அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். நீங்கள் வந்து எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே ரூல்ஸ் பேசுவீங்க. அவங்கக்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு காரியமாக வீரியமானு கேட்டால் காரியம்தான் சாதிச்சுக்கணும். வீரியத்தை காமிக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல வீரியம் நான் பேசுறது உண்மை அப்படின்னு அடித்து பேசுவேடு. இதனால் உங்களுக்கு எந்த விதமான மரியாதை குறைவும் ஏற்படாது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, உங்களுக்கு வேலையாகாது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த நற்பலன்களும் கிடைக்காமல் போகக்கூடிய வகையில் இருக்குது. இதில் சப்தமஸ்தானத்தில் ஏற்கனவே நான் ரொம்ப நாளாக கடந்த ஒரு 4-5 மாதமாகவே சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உறவுகள் வகையில் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போது ஒரு குறிப்பிட்ட உறவுகள் வகையில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி செவ்வாய் நேர்பார்வை வரதுனால மனஸ்தாபம் அதிகரிக்கும். இது தாய் வழியிலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தந்தை வழியிலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு உறவு உங்களை விட்டு விலகி பிரியும் சூழ்நிலை. அதே சமயம் திருமணமான தம்பதிகள், இளம் தம்பதிகள், ஒரு 5 வருஷம் ஆயிருக்கு சார், 3 வருஷம் ஆயிருக்கு சார் அப்படின்னா உங்களுடைய குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு
அதனால் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ராசியில் பிறந்த பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் கணவன் மனைவி உறவில் இப்போ ரொம்ப பேலன்ஸ் பண்ணணும். நீங்கள் அதிகமாக பேசினாலும் பிரச்சனை, கம்மியாக பேசினாலும் பிரச்சனை. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. தாய் வழி உறவுகளுடனும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இதில் அட்வைஸ் யார் கொடுப்பாங்க அப்படின்னா, உங்களுடைய மாமனார் வீட்டு சைட்லேருந்து, மாமியார் வீட்டு சைட்லேருந்து அட்வைஸ் கொடுப்பாங்க. இல்லைம்மா இது தப்பு அப்படின்னு அவங்கள நீங்கள் எடுத்தெறிஞ்சு பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. உங்களுடைய தந்தையின் ஆரோக்கியம், அவர் எங்கேயாவது வெளியில் போகிறாரு அப்படின்னா அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இரத்த காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயம் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதனால் பணவிரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த ஆவணி மாதத்தில் ஆகஸ்ட் 15லேருந்து செப்டம்பர் 15க்குள்ளார வீடு மனை சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய வண்டி வாகன வகையில் செலவுகள், பராமரிப்பு செலவுகள்னு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்கலாம், சார் 4ஆம் இடத்திற்கு சனி குரு செவ்வாயின் பார்வை இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வருமா அப்படின்னு கேட்டால், ஹெல்த் இஷ்யூ இருந்ததுன்னா அதுக்கு தீர்வு கிடைக்குமே தவிர உயிர் பயம் கிடையாது. உங்கள் அம்மாவுக்கு உயிர் பயம் கிடையாது. உங்கள் அப்பாவுக்கு ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் இரத்த இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் இருக்கும். ஆனால் செவ்வாய் பயிற்சியுடைய கடைசி ஒரு 15-20 நாள், அதாவது ஆகஸ்ட் 28க்கு மேலே செப்டம்பர் 13க்குள்ளார உங்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவல் ரீதியாக நீங்கள் வெளியூருக்கு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது உங்கள் பொருட்கள் மீது கவனமாக இருக்கணும். உங்களுடைய அசௌகரியங்கள் மீது கவனமாக இருக்கணும். அசௌகரியங்கள் அதிகமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல நிற்கக்கூடாது. வண்டி வாகனம், நீங்கள் காரில் போகிறீங்கன்னு நைட் ட்ராவல் அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் தான் உங்களுக்கு உண்டான எச்சரிக்கை மணி. இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நிலம் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இப்பொழுது வருமான அதிகரிப்பு ஏற்படும். நீங்கள் எதை தொட்டாலுமே வருமானம் இருக்கும். ஆனால் வருமானத்தை காட்டிலும் சில தேவையற்ற செலவுகளும் எதிர்ப்புகளும் வலுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் அங்கே போனதுனாலே ஒரு வார்த்தையை விட்டுட்டு தேவையில்லாத பேசி, ஏன்னா இந்த குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. சனி 2ஆம் இடத்தை பார்த்தா நெகட்டிவ் தான் பேசுவீங்க. குரு 2ஆம் இடத்தை பார்த்தா நீங்கள் பேசுறது எப்படி இருக்கும்னா எகத்தாளமாக இருக்கும். அடுத்தவங்களை கிண்டல் கேலி பேசி அடுத்தவங்களை மட்டம் தட்டுறது, இதெல்லாம் உங்களுக்கு கைவந்தா கலையாக இருக்கும். அதனால் நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் உங்கள் பேரில் ஒரு வன்மத்தையும் கோபத்தையும், உங்கள் பேரில் ஒரு வெறுப்பையும் வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கன்னி ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, அடுத்தவங்க கிட்ட பேசும்போது சட்டுலாக பேசுகிறதுக்கு, அதாவது பதவிசாக பேசுகிறதுக்கு கற்றுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாத எதிர்ப்பு வலுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட இருக்கிறவனே உங்களை பற்றி போட்டு கொடுப்பான். அதனால் உங்கள் பேரை கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க அதிகாரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிப்பதை தவிர்ப்பது நல்லது. ஜிஎஸ்டி ஆஃபீஸுக்கு போகிறீங்க, இல்லை இன்கம் டேக்ஸ்க்கு நீங்கள் ஏதோ ஒரு நோட்டீஸ் வந்திருக்க போகிறீங்க, அங்கே போயிட்டு உங்களுடைய இந்த திமிருத்தனமான பேச்சு, ஒத்த வார்த்தையில் பதில் சொல்கிறதெல்லாம் கூடாது. அவங்க கேட்ட கேள்விக்கு மரியாதையாக பதில் சொல்லிட்டு வாங்க. இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, போலீஸ்கார் உங்களோட 2 வீலர் பிடிக்கிறாங்க, லைசன்ஸ் இல்லைன்னா சாரி சார், இல்லை சார் நான் எடுக்கலை, கொண்டு வரல, ஏதாவது ரீசன் சொல்லணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பார்த்துட்டு 15 நாளுக்குள்ளே காமிக்கலாங்கிற அந்த தெனாவட்டை, அவங்க தப்பான இன்ஃபர்மேஷன் போடுறாங்களா ரைட்டான இன்ஃபர்மேஷன் போடுறாங்களான்னு தெரியாது. அது ரைட்டாகவே இருந்தாலும் பேசும் விதம் இருக்குது. அந்த இடத்த நீங்கள் மரியாதையாக கடந்து வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவமரியாதை இருக்காது. இல்லாட்டி உங்களை உக்காத்த வச்சுட்டு அப்பா அம்மா கூப்பிடுவாங்க, தேவையில்லாத டென்ஷன் ஆகும். இதுக்கெல்லாம் பரிகாரம் ஏதாவது இருக்கா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டால் அம்பாள் வழிபாடு. அதாவது அம்பாள் வழிபாடுன்னா துர்க்கை வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். துர்கா சப்த ஸ்லோகியை தினமும் பாராயணம் செய்து வாருங்கள். உங்கள் எதிரிகள் அடங்கி உங்களுக்கு தேவையில்லாத தொல்லைகளை தரக்கூடிய சக நண்பர்கள் உங்களிடமிருந்து விலகி இருப்பார்கள். துலாம் ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். உங்களுடைய 2-7 அதிபதி, பாதகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் விரயஸ்தானத்துக்கு வராரு. விரயஸ்தானத்துக்கு வர்றது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்துல இருக்கிற வக்ர சனியின் பார்வையில் வராரு. இதனால் உங்களுக்கு என்ன பாதிப்புகள் உண்டா, ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் இந்த 1.5 மாதத்தில் நிறையா இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். குடும்பத்தை விட்டு நீங்கள் விலகி இருக்கணும், குடும்பத்துக்காக விலகி இருக்கணும்.
அப்படி இல்லை அப்படின்னா குழந்தைகளுடைய தேவைகளுக்காக விலகி இருக்கணும், வியாபாரத்துக்காக ட்ராவல் பண்ணணும், உங்களுடைய வேலை சம்பந்தமாக ட்ராவல் பண்ணணும், வழக்கு சார்ந்த விஷயங்களில் ட்ராவல் பண்ணணும். இப்படி ஏகப்பட்ட ட்ராவல் இருக்கிறதுனால உங்களுக்கு பண விரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் செலவு பண்ணிட்டு போனெல்லாம் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு வெட்டியே சுற்றின்னு இருக்கீங்க அப்படின்னு உங்கள் மாமி சொல்லுவாள். ஆனால் நீங்கள் போய் தான் ஆகணும். நீங்கள் சொல்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டால் அவள் சொல்லின்னு இருப்பா, இல்லடி நான் போகாமல் இருக்க முடியாது அப்படின்னா, ஆமாம் இப்படி தான் சொல்லுவேன், எப்போ பாரு எங்களை விட்டுட்டு போகிறதுனா உங்களுக்கு நிம்மதியாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வாத்துக்கார மாமி சொல்கிறாளேன்ட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை போகும். அதனால் வீட்டை விட்டுட்டு வெளியில் போகிறத பற்றி கவலையே படாதீங்க. யூ ஹவ் டு ட்ராவல் அ லாட், யூ வில் பி ட்ராவலிங். அதாவது இந்த குளோப் ட்ராட்டர்னு சொல்லுவாங்க, உலகம் சுற்றும் வாலிபன். இப்போ இந்த துலாம் ராசிக்காரங்க நிறைய சுத்த வேண்டியது இருக்குது. வியாபார விஷயமாக உடன் பணியாற்றுபவர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்காக செலவாகும். என்ன பண்ணுவாங்க, கூட இருக்கிறவங்க நீ பண்ணிடுறா நான் பார்த்துக்கிறேன், என்னமோ அவன் பார்த்துக்கிற மாதிரி உங்கள் பணத்தை நீங்கள் எடுத்து செலவு பண்ணுறதுக்கு அவன் என்ன பார்க்குறது, ஆனால் செலவாகும். கடன் வாங்கியாவது செலவு பண்ணணுன்ட்டு சில பொருட்களை வாங்குவீங்க. உங்களுடைய தொழில் ரீதியான தேவைகளுக்காக நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அந்த வியாபாரத்துக்கு முதலீடுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. வியாபாரத்துக்கு தேவையான பொருட்கள், ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ வச்சுருக்கீங்க, ஃபோட்டோ ஸ்டூடியோக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா இட் இஸ் த ரைட் டைம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் செலவை கண்ட்ரோல் பண்ணுங்கள். எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா, ஒரு பொருள் 2 ரேட்டில் இருக்குன்னா எது கம்மியோ அதை வாங்கிறது அட்வைசபிள்னு போய் வாங்கினீங்கன்னா அது ரிப்பேர் ஆகும், திருப்பி அதை வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக இப்போ ஒரு பொருள் 10 ரூபா பொருள், இன்னொன்று வந்து 13 ரூபா இருக்கும். நீங்கள் 10 ரூபா பொருள் வாங்கினா போதும்னு நினைப்பீங்க, ஏன்னா 3 ரூபா கம்மியாக இருக்குது, 30% சீப்பாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இந்த 10 ரூபா பொருள் ஒரு 2 மாதத்துலேயே 3 மாதத்துலேயே ரிப்பேர் ஆகிடும், திருப்பி செலவாகும். ஆனால் அதே சமயம் இந்த 13 ரூபா பொருள் வாங்கினீங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கணும்னா அதனோட லைஃப் ஜாஸ்தி இருக்கும். ஸோ உங்கள் செலவை பிளான் பண்ணி செலவு பண்ணுமே தவிர, எனக்கு சீப்பாக வருதுன்ட்டு போயிட்டு, இப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக கொடுத்தா ஃபினாயிலை கொடுப்பான்னு சொல்கிற மாதிரி சீப்பாக வந்தாலும் ஃபினாயிலை குடிக்கிறான். அதனால் முதலீடுகள் சற்று கவனத்தை கொள்ள வேண்டும். யாரை நம்பியும் பணத்தை கொடுக்காதீங்க. நீங்கள் யாருக்கிட்டையாவது கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கிட்டையோ உங்களுடைய நட்புகள் ஆஃபீஸ் கலீக்கிட்டையோ நீங்கள் நம்பி பணத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வராது, செலவாயிடும். அதனால் நீங்கள் யாருக்கிட்ட பணம் கொடுக்கறதா இருந்தாலும் டைரெக்டாக டீல் பண்ணுங்கள். அதே சமயம் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இருக்காது, ஆனால் தூக்கம் கெடுற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அது குடும்பம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம். குடும்பத்தில் உங்கள் கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்க ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. உங்களுடைய தந்தை வழியில் ஆரோக்கிய விஷயத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே சமயம் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செலவுகள் ஏற்படுறதுனால கூட பிறந்த அக்காவோ அண்ணனோ தம்பியோ தங்கையோ இவர்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுனால அவர்களுடைய ஆரோக்கியத்துக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய வேலையிலையும் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வீட்டு பொறுப்பை பார்த்துக்கணுமே, வீட்டு பொறுப்பை பார்த்துட்டேன்னா ஆஃபீஸ் பொறுப்பை கொஞ்சம் விடுற மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் பொறுப்புக்கு போனேன்னா நீங்கள் என்ன எப்படி பண்ணுவேன்னா, பகல் வேலையில் ஆஃபீஸ் வேலையை பார்த்துப்பேடு, ராத்திரி வேலையில் வீட்டில் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை வீட்டு வேலையோ பார்த்துட்டு உங்கள் தூக்கத்தை கெடுத்துட்டு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் உடல் சோர்வு ஏற்படும். அதனால் உங்கள் உடம்பில் அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் அதே சமயம் பார்த்தீங்கன்னா திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடினாலும் இட் இஸ் நாட் த ரைட் டைம். ஏன்னா நமக்கு சில டைம் இருக்குது, இந்த டைமில் திருமணம் பண்ணலாம். சில சமயத்தில் திருமண சான்ஸ் வரும், ஆனால் பண்ணக்கூடாது. 7ஆம் வீட்டதிபதி விரயத்தில் வர்றதுனால நீங்கள் திருமணத்துக்காக செலவு பண்ணலான்னு சொல்லுவாங்க எல்லாரும் பொதுவாக, ஆனால் பண்ணக்கூடாது. இப்போது நீங்கள் அந்த விஷயத்தை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா, இந்த திருமண விஷயத்தில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய நெகட்டிவ் பலன்களை தவிர்க்கலாம். நெகட்டிவ்னா என்ன சார், நாளைக்கு உங்களுக்கு உங்கள் மனைவிக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிரிஞ்சு போகிறதுக்கு இருக்குது, மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து தப்பிக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி வந்திருக்காரு, அடுத்தது 7ஆம் இடம் 8ஆம் இடம். இந்த 2028க்கு அப்புறம் 5 வருஷம். நீங்கள் கேட்கலாம், சார் நான் 25ல் இருக்கேன் 28ல் நீங்கள் சொல்கிறீங்க. இன்றைக்கி விதை போடுறது தான் 4 வருஷம் கழிச்சு முளைக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுக்கு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் அவசரப்பட்டு இன்றைக்கி சான்ஸ் வருதே அப்படின்னு செலவாகிறதேன்னு சொல்லிட்டு திருமணத்தை நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணினா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். அதனால் இட் இஸ் நாட் த ரைட் டைம். இப்போ உங்களுக்கு உண்டான பரிகாரம், துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால்,
ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த கிராம தேவதைன்னு சொல்லுவாங்க. அதாவது கிராம தேவதைன்னா கிராமத்து ஓரில் ஊர்காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க. காளி, முத்துக்கருப்பண்ண சுவாமி, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வீரபத்திர சுவாமி அருவாளை வச்சுன்னு உக்காந்துருப்பார். அந்த மாதிரி தெய்வங்கள் உங்களுடைய குலதெய்வம் ஊர் எங்கே இருக்கோ அந்த ஊர் காவல் தெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி, உங்களுக்கு லிட்ரலாக சொல்லணுன்னா பார்டர் செக்யூரிட்டி சிஆர்பிஎஃப் மாதிரி உங்களை சுற்றி நின்றுட்டு அந்த தெய்வம் உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 11ஆம் இடத்துக்கு வராரு சனியின் பார்வையில். உங்களுக்கு இந்த சனி கெடுதலை தரக்கூடிய கிரகம், ஆனால் வக்கரகதியில் இருக்கார். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம், பதவி உயர்வு ஏற்படும், சுகங்கள் அதிகரிக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், சொத்து சேர்க்கை ஏற்படும். இந்த ஒரு 1.5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்குவீங்க. ஒரு சொத்தை விற்றீங்கன்னா 2 சொத்து வாங்குவீங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு சொத்தை அடமானம் வச்சுருப்பீங்க, அதை மீட்டெடுத்து விற்று அதுக்கப்புறமா சொத்து வாங்குவீங்க. இப்படி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நிலம் சார்ந்த சொத்து சார்ந்த முதலீடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யும் வாய்ப்பு ஏற்படும். வியாபாரத்தில் நீங்கள் புதுசாக முதலீடு செஞ்சு அதில் லாபத்தை பெருக்கிறதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியில் தான் பெருக்க முடியுமே தவிர யாரை நம்பியும் கொடுத்துடாதீங்க. 7ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால யாரை நம்பியும் புதிய வாய்ப்புகளை தேடி போகாதீங்க. உங்களுக்கு உண்டான வாய்ப்பு இட் நாக்ஸ் த டோர், இட் வில் நாட் ரிஜெக்ட் யூ. உங்களை தள்ளி போகாது, உங்களை விட்டுட்டு போகாது. உங்களுக்கு உண்டான அரிசி உங்களுக்கு வரும். ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி இந்த புல்லட்டில் இருக்கக்கூடிய பேர் ஒன்று தான் அப்படின்ட்டு, அது மாதிரி உங்களுக்கு உண்டான அரிசி யாருக்கும் போகாது, உங்களுக்கு உண்டானது தான். அது மாதிரி உங்களுக்கு உண்டான வியாபாரம் உங்களை தேடி வரும். வியாபாரத்தில் முழு மூச்சுடன் செயல்படுவதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசாங்க உத்தியோகம் இல்லை தனியார் நிறுவனத்தில் வேலை பண்ணுறீங்க, ப்ரைவேட் கம்பெனியில் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அங்கே நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க. யூ வில் ப்ரூவ் இட். நான் இல்லாமல் இந்த கம்பெனி இல்லைங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணுவேன். இதனால் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தன வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்திற்கு செவ்வாய் சனி குருவின் பார்வை, திடீர் அதிர்ஷ்ட பணம் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுத்தும். வீடு மனை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை வாங்கிறது மட்டும் இல்லை, அதை வாடகை கொடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி மூலமாக யூ மேக் தி மணி ஒர்க் ஃபார் யூ. அதாவது அந்த பணத்தை வேலை செய்ய வைப்பேடு, பணத்தை வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கக்கூடிய கலை தெரிந்தவராக மாறுவீர்கள். அதாவது உங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். உங்கள் எதிரிகள் அடங்கி போவார்கள். எதிரிகள் மூலமாகவும் வருமானம் ஏற்படும். யார் உங்களை அடிக்கணும் கொல்லணும் உங்களை தூக்கி போட்டு மிதிக்கணும்னு சொன்னாங்களோ அவங்க உங்கள் கிட்ட கை கட்டி நின்றுட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, நான் தப்பு பண்ணிட்டேன், எவ்வளவு சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு சந்தோஷம் நிகழக்கூடிய சூழ்நிலை. இதில் நல்ல விஷயம் இப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, கூட பிறந்தவங்க சில வழக்க போடுவாங்க. உங்களை கூட இருக்கிறவங்க உங்கள் மனைவிக்கு உங்களுக்கும் உங்கள் மனைவிக்குள்ளேயும் மனஸ்தாபம் வருதுன்னா ஒன்றா உங்களுடைய தம்பி தங்கையாக இருக்கும், இல்லாட்டி உங்களுடைய வாழ்க்கை உங்கள் மனைவியோடைய அண்ணனாக இருப்பான், அக்காவாக இருப்பாங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் மனைவியோடைய கூட பிறந்தவங்களையோ இல்லை உங்களுடைய சகோதர சகோதரிகளையோ திருமண பந்தத்துக்குள்ளே உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் இருக்கிற பந்தத்துக்குள்ளே யாரையும் உள்ளே விடாதீங்க. விலக்கி வைப்பதற்கு முயற்சி எடுங்க. வேலை சார், எனக்கு வேலை தான் சார் முக்கியம், எனக்கு வேலையே இல்லை, என் பொண்டாட்டி என்னை மதிக்காமல் இருக்கா சார், என்னை அவமானப்படுத்தின்னு இருக்கா சார் அப்படின்னு சொன்னேன்னா அந்த அவமரியாதைக்கு உண்டான பலன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. அதாவது உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும், பதவி கிடைக்கும், செல்வாக்கு கிடைக்கும், ஒரு முக்கிய பொறுப்பில் உங்களை உக்காத்த வைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களை பற்றி பெருமையாக உலகமே பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அ ஹிஸ்ட்ரி. உங்களுடைய வேலையில் நீங்கள் ஒரு சகாப்தத்தை கிரியேட் பண்ணக்கூடிய வகையில் இருக்கீங்க. இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால எங்களுக்கு ஏதாவது கெடுதல் வருமா சார்னா கிடையாது. ஏன்னா சனி வக்கரமாக பார்க்குறாரு. வக்கர கதியில் இருக்கக்கூடிய கிரகம் கெடுதலை ஏற்படுத்தும். அந்த கெடுதலை தரக்கூடிய கிரகத்துக்கு செவ்வாயின் பார்வை கெட்டவனை கெடுத்து உங்களுக்கு நல்லது பண்ண போகிறாரு. உங்களுடைய சுயமுயற்சி எல்லா இடத்துலையும் இருக்கணும். நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, யூ ஷுட் பி தி ஃபோர் ரன்னர். நீங்கள் தான் ஃபஸ்ட் எடுத்து கால் வைக்கணும். அதனால் உங்களுக்கு பெருமுயற்சி அவசியமானது.
பெருமுயற்சியின் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு 2026 எலெக்ஷன் வருதுங்க. இப்போத்துலேருந்தே ரெடி ஆகிக்கோங்க. உங்களுடைய வெற்றிக்கு இப்பொழுது அடித்தளம் இடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் இட் இஸ் த ரைட் டைம். நீங்கள் உங்களுடைய அஸ்திவாரத்தை பலமாக போடுறதுக்கு இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவாளுக்குண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டேன்னா 2 தெய்வத்தை வணங்கணும். ஒன்று சிவன், இன்னொன்று பார்வதி. சிவன் வழிபாடுங்கிறது உங்களுக்கு ஸ்திரத்தன்மையை கொடுக்கறதுக்கு. ஏன்னா பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழான்ட்டு நம்ம முன்னோர்கள் பாடியிருக்காங்க. அதனால் இப்போ பதவி நிறையா வரப்போகிறது. அதனால் பணிவு வேணுமே. அந்த பணிவுக்கு ஸ்திரத்தன்மையோட நிலத்தில் நிற்கிற மாதிரி இருக்கணும். அதனால் உங்களுக்கு சிவ வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு, ஆணவமில்லாத வாழ்க்கை ஏற்படுவதற்கு அம்பாளை வணங்க வேண்டும். எந்த அம்பாளை வணங்கணும் அப்படின்னா திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி. அந்த அகிலாண்டேஸ்வரி நீங்கள் இந்த 48 நாளுக்குள்ளார ஒரு தடவையாவது தரிசனம் பண்ணணும். அந்த அகிலாண்டேஸ்வரியை வழிபடுவதன் மூலமாக பொறுமையாக இருந்து செயல்பட்டு அடுத்தவர்களுக்கும் நன்மையை பயத்து உங்களுக்கும் ஆதாயத்தை ஏற்படுத்துகின்ற சிறப்பான பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5, 12 கூடிய அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல சனியின் பார்வையில். இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை சம்பந்தமாக கடுமையான முயற்சி ஏற்படும். ரத்தம் சுண்ட வேலை பண்ணுவாங்க தெரியுமா, அதுதான் உங்களுக்கு இப்போ. யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட், யூ வில் ஒர்க் ஹார்ட். உங்களுடைய உடம்பில் இருக்கிற ரத்தம் வேர்வையாக சிந்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் சிலருக்கு, வெகு சிலருக்கு, அதாவது வயதான பெண்கள், ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள், இல்லாட்டி இளம் ஆண் பெண்கள் 30லேருந்து 35, 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்கள், இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற சனி 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே சமயம் 10ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால நீங்கள் இரும்பு சம்பந்தமான தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தால், ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, இரும்பு சம்பந்தமான ஆயுதங்களை ஹேண்டில் பண்ணுறவங்க, இவங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை. அந்த மிஸ்கம்யூனிகேஷன் சொல்கிற மாதிரி மிஸ்ஹேண்ட்லிங்னு சொல்லுவாங்க. தவறாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா அதனால் வரக்கூடிய பாதிப்புகளை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதாவது நீங்கள் அந்த சம்மட்டி அடிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இந்த கார் மெக்கானிக் இல்லை லாரி டயர்லாம் ரிப்பேர் பண்ணுறவங்க, அவங்களாம் அடிக்கும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக அடிப்பாங்க. சப்போஸ் தப்பி எடுத்துன்னா யார் பிடிச்சுன்னு இருக்காளோ அவளுடைய காலில் அடிபடும். அந்த மாதிரி ஒரு அடிபடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. எலும்பு சார்ந்த அடிபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதில் நல்ல விஷயம் என்ன சார், எடுத்தவொடனே கெட்டது சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல கெட்டதை சொல்லி எச்சரிக்கை பண்ணிட்டோன்னா மற்றது நல்ல சொல்லும்போது நல்ல விஷயங்கள் உங்கள் மனசில் நிறைய நிற்கும். இந்த கெட்டதும் நிற்கும், ஆனால் ஜாகிரதையாக இருக்கணும்னு தோணும். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, வீடு வாங்கி விற்கிறவங்க, வீட்டை கட்டி கொடுக்குறவங்க, புரோக்கரேஜ் தொழில் பண்ணுறவங்க, இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு, அதே மாதிரி சுரங்கம் தோண்டுபவர்கள், சுரங்கத்தில் வேலை பண்ணுறவங்க, அதே சமயம் இந்த ஜேசிபி மாதிரி இரும்பு பொருட்களை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் தொழில் வளர்ச்சி இருக்கும். ஆனால் கவனமாக இருக்கணும். அதாவது இப்போ இந்த சனி பார்வையில் செவ்வாய் வர்றதுனால சுரங்கத்தில் வேலை பண்ணுறவங்க, அண்டர் கிரவுண்டில் வேலை பண்ணுறவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த நீர் அல்லது நிலம் சார்ந்த தடுமாற்றங்கள் காரணமாக உங்களுக்கு அதில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் நீங்கள் எடுக்கும் முன்னெடுப்புகளுக்கு கடன் உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். புதிய நண்பர்களின் அறிமுகம், அந்த புதிய நண்பர்கள் மூலமாக கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் முதலீடு பண்ணுறதுக்கும் அந்த முதலீட்டின் மூலமாக லாபத்தை பெருக்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏற்கனவே ஃபிக்ஸட் டெபாசிட் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை கை மாற்றி விடுவீங்க, இடம் மாற்றி விடுவீங்க. அதனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் குழந்தைங்கக்கிட்ட சண்டை போட்டிருந்தீங்க, பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்ததுன்னா இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தந்தை மூலமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும்.
வேலை சம்பந்தமாக வேலை விஷயத்திலோ இல்லை தொழில் விஷயத்திலோ உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஏன்னா அதாவது நீங்கள் வந்து அந்த டெட்லைன் மீட் பண்ணுறதுன்னு சொல்லுவாள். அதாவது ஆஃபீஸில் என்ன சொல்லுவாள்னா, இந்த டைமுக்குள்ளே நீங்கள் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா உங்கள் மேனேஜ்மெண்ட். அதை டெட்லைன் மீட் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்காக நீங்கள் வந்து பரபரன்ட்டு வேலை பண்ணுவேள். இது உங்களுக்கு அவசர கதியில் வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயம் அது உங்களுக்கு சாப்பாடை ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்குது. சாப்பாடை ஸ்கிப் பண்ணுறதுனால வயிறு சார்ந்த குளறுபடிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், வழக்கு விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். தொழில் ரீதியான வழக்கு, வியாபார ரீதியான வழக்கு, இதிலெல்லாம் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமா நீங்கள் ஏதாவது வழக்கு தொடுத்திருந்தீர்கள், நீங்கள் உங்கள் மேனேஜ்மெண்ட் மேலேயோ இல்லை உங்கள் மேனேஜ்மெண்ட் உங்கள் பேர்லேயோ போட்டிருந்தால் அதுலேயும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பணியாற்றுபவர்கள் ஒத்துழைப்பு நல்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். மூத்த சகோதரர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். உங்களுடைய அண்ணனோ அக்காவோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவர்களால் உங்கள் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான காலகட்டமாக இருக்கும். இந்த தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகள் பிரச்சனை பண்ணினா கூட உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுத்து உங்களை வந்து பிரச்சனை இல்லாமல் பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக திருமண யோகம் கைகூடும். அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும்னு சொன்னேன். ஆனால் அதே சமயம் இளைய சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நிலத்துலேயோ மண்ணிலேயோ தண்ணிலேயோ மாட்டாமல் இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மகா மிருத்யுஞ்சய மந்திரம்னு சிவனுக்கு உண்டான மந்திரம், சிவனை வழிபடுங்கள். ஓம் திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமி வபந்தனான் மிருத்யோர் முக்ஷி யமாமிருதா ஆத். இந்த மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு ஆரோக்கியத்தில் மட்டுமல்லாமல் ஆயுளும் தீர்க்கமாக இருக்கக்கூடிய அமைப்பை அந்த சர்வேஸ்வரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். மகர ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். உங்களுக்கு பாக்யஸ்தானாதிபதியான புதன் 7ஆம் இடத்துல இருக்காரு. அந்த பாக்யஸ்தானத்துக்கு செவ்வாய் வரார். இதனால் என்ன பலன் அப்படின்னா, தந்தை வழியில் உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். தந்தை வழியில் பூர்வீக சொத்து சம்பந்தமாக வழக்கு இருந்ததுன்னா இப்போ அலைச்சலை கொடுக்கும், செலவை கொடுக்கும். தந்தையின் ஆரோக்கியம் உங்களுக்கு நிம்மதியை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. கொஞ்சம் நெகட்டிவ் தான் உங்களுக்கு. மகரம், கும்பம், மீனம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் மகரத்துக்கு முதல்ல சொல்லிடுறேன். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தந்தை வழியில் செலவுகள் ஏற்படும். மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஆயுதம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபராக உங்கள் தந்தை இருந்தால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அவரை எச்சரிக்கையாக இருக்க சொல்லணும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள், போலீஸில் கேஸ் இருக்குது இல்லை வந்து கோர்ட்டில் கேஸ் இருக்குன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். பங்காளிகளுக்குள்ள சண்டை வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. சனியின் பார்வை, வக்கர பார்வை 5ஆம் இடத்துக்கு இருக்குது. நீங்கள் கேட்கலாம், சனி வக்கரமாக தானே இருக்குன்னு. உங்களுக்கு வக்கரமாக இருக்கக்கூடாது. மகரம், கும்பம் 2 பேர்த்துக்குமே சனி வக்கரமாக இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. சனி வக்கர பலன்கிறது வந்து உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட, உங்களுடைய நண்பர்கள்கிட்ட எல்லாம் நீங்கள் தேவையில்லாத வம்பு வழக்குகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் அதிகரிக்கும். இந்த டைவர்ஸ் கேஸ் இப்போ நிறையா ஃபைல் ஆகும். அதில் மகர ராசிக்காரங்க, கும்பராசிக்காரங்கள்லாம் நிறையா டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் புத்திசாலித்தனமாக இருக்கிறவங்க புத்திசாலியாக இருந்தாங்கன்னா அடுத்த 2 மாதத்துக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது. சரிம்மா, நீ உனக்கும் பிடிக்கல எனக்கும் பிடிக்கல, நான் ஒரு 6 மாதம் வெளியூரில் தங்குறேன், வெளியே இடத்துல தங்குறேன், 6 மாதம் கழித்து மீட் பண்ணலாம் அப்படின்னு புத்திசாலித்தனமாக நவுந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள மீண்டும் ஒரு அமிக்கபிள் சிச்சுவேஷன் வரும். ஆனால் இப்போ உணர்ச்சி வசப்பட்டு, ஏன்னா இப்போ உங்களை உணர்ச்சியை தூண்டுற மாதிரி தான், அவசரப்பட்டு நீங்கள், உங்களுக்கு தூக்கம் இருக்காது, தூக்கத்தை கெடுத்து நெருப்பு மேலே படுக்கிற மாதிரி இருக்கும். இந்த தூக்கத்தை கெடுத்துண்டு நீங்கள் முயற்சி எடுத்து நீங்கள் எதையாவது பண்ண போக அது உங்களுக்கு நிம்மதியை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி,
வியாபாரம் பண்ணாலும் சரி, இல்லை சொந்தமாக தொழில், அதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருந்தாலும் சரி, ஒரு சின்ன பாத்திரம் மேனுஃபேக்சர் பண்ணுற கடை வச்சுருந்தாலும் சரி, இன்னும் சொல்லப்போனால் சில பேர் வந்து இந்த குட்டி குட்டி மெஷின் வச்சு பண்ணக்கூடிய தொழில் பண்ணாலும் சரி, தொழிலதிபராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும், வெற்றி தள்ளி போகும் சூழ்நிலை ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு தேவையில்லாத குடைச்சலை கொடுப்பாங்க. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு மனஸ்தாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் செயல்படுவார்கள். அதே சமயம் உங்களுக்கு வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அல்லது வந்து அரசாங்க ரீதியான பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட இருக்கிறவங்களால் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் கொடுத்தவங்க உங்களை சங்கடப்படுத்தி அவமானப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் கேட்கலாம், சார் இவ்வளவும் கெட்டது தான் சொல்லுவீங்கன்னா நல்லதே சொல்ல மாட்டிங்களா? இந்த ஆள் எப்போவுமே நல்லது தான் சொல்லுவார்னு நிறைய கமெண்ட் வரும் இந்த மகர ராசிக்கும் கும்பராசிக்கும். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நீங்கள் என்ன வேணால் திட்டிக்கோங்க. நம்ம இது வந்து எப்படி நம்ம பார்க்குறோம், எனக்கு வந்து நான் எதிர்பார்க்குறது நல்லது, அதைத்தான் சொல்லணும் அப்படின்ட்டு. நான் எங்கேயுமே ஆக்சிடெண்ட் ஆகாமல் போகணுன்ட்டு தான் நானும் ஆசைப்பட்றேன். ஆனால் சில இடத்துல அவங்க போட்டிருக்காங்களே ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோன்னு, உங்களுக்கு நான் சொல்கிறது எல்லாமே ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோனை தான் நான் மென்ஷன் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் ஜாகிரதையாக போங்கன்னு சொல்கிறேன். ஆனால் நான் இப்படி தான் ரேஷாக ஓட்டுவேன், நீ வந்து சொல்கிறது எனக்கு நல்லது தான் சொல்லணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் ஆள் கிடையாது. நீங்கள் என்ன வேணால் கத்திட்டு போங்க, அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. அதனால் உங்களை எச்சரிக்கைப்படுத்துவதே என் கடமையாக நான் நினைத்து செஞ்சிட்ருக்கேன். சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணியே திட்டிருக்காங்க, ஏன்டா நீ உனக்கு நல்ல வார்த்தையே வராதாடா அப்படின்ட்டு. நீ கெட்ட வார்த்தை எழுதிட்டு வாடா போடான்னு சொல்லு, அதை பற்றி கவலை இல்லை. உங்களுக்கு இப்போ நேரம் சரியில்லை. சனி வக்கர கதியில் இருக்கக்கூடிய சனி பகவானின் பார்வையில் செவ்வாய் வருது, உங்களுக்கு ஆதாயம் கிடையாது. மூத்த சகோதரர்களுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பூர்வீக சொத்தில் ஏதாவது பங்கு வரதா இருந்தால் அதை கெடுக்கிறதே உங்கள் அண்ணனோ அக்காவோ தான். அவங்கள நம்பி ஏதாவது பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சொத்து வரவே வராது, தாமதம் கூட இல்லை, வரவே வராது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் கொள்ள வேண்டும். உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகள், அதாவது பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கும் அவங்களுக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டு ஒரு பிரிவை ஏற்படுத்துகின்ற தடுமாட்டமான காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் மகர ராசி நண்பர்கள் இந்த செவ்வாய் பயிற்சியில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்தை கம்பல்சரியாக வழிபடணும். குலதெய்வத்தை வழிபடாமல் நீங்கள் மற்ற தெய்வத்தை வழிபட்டுட்டீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் அம்மாவை பட்டினி போட்டுட்டு கும்பகோணத்தில் போயிட்டு நான் வந்து ஒரு 1,00,000 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுறது எவ்வளவு முட்டாள்தனமோ அதுதான் இந்த குலதெய்வத்துக்கு போகாமல் திருப்பதிக்கு போகிறேன் சார், திருச்செந்தூர் போகிறேன் சார், பழனிக்கு 4 தடவை போகிறேன் சார் மாதத்துக்கு, எதுவும் பிரயோஜனம் கிடையாது. அதனால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் முக்கியமாக ஒரு தெய்வத்தை வழிபடணும். அது வந்து பிரத்யங்கரா தேவி. எதுக்கு இந்த பிரத்யங்கரா தேவினா, உங்கள் எதிரிகள் உங்கள் கூடவே இருக்கிறவங்க, உறவுகளே எதிரிகளாக இருக்காங்க. அந்த எதிரிகளை அடக்கி வைப்பதற்கு, அழிப்பதற்கு இல்லை, அடக்கி வைப்பதற்கு இந்த பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்வதன் மூலமாகவும் துர்க்கை வழிபாடு செய்வதன் மூலமாகவும் உங்களுடன் இருக்கும் உறவுகள் அடங்கி இருப்பார்கள். பிரச்சனைகளற்ற சூழ்நிலை ஏற்படும். கும்பராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். உங்களுக்கு தசமஸ்தானாதிபதி செவ்வாய், அவர் வந்து சனி பார்வையில், லக்னாதிபதி ராசிநாதன் பார்வையில் செவ்வாய் வர்றது நல்லதா கெட்டதா அப்படின்னா, உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதே சமயம் தேவையில்லாத சில வம்பு வழக்குகளில் சிக்கக்கூடிய வாய்ப்பை அந்த செவ்வாய் ஏற்படுத்துகிறாரு. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில், எதிரி ஸ்தானத்தில் போய் உக்கார்றாரு. எதிரியோட வீட்டில் செவ்வாய் எதிரி ஸ்தானத்தில் உங்களுக்கு எதிர 8ஆம் இடத்துல போய் உக்காடுறதுனால எதிரிகளால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். எப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும்னா, உங்களுக்கு ஒரு பெரிய லாட்ரி விழப்போகுது. அந்த சமயத்தில் ஒரு எதிரி வந்து உங்களோட டிக்கெட்டே அவன் தான் சொல்லி அவன் வாங்கின்னு போயிடுவான், டூப்ளிகேட் டிக்கெட் வச்சு. இது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், நஷ்டத்தை ஏற்படுத்தும், வருமானத்தில் தடையை ஏற்படுத்தும். உங்கள் வேலை சம்பந்தமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் கௌரவத்தை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால கௌரவம் பாழ்படும். அதாவது உங்கள் மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. அவருடைய ஆரோக்கியம், ஆயுள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவருடைய
மருத்துவ ரீதியான சங்கடங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியமும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற வக்ரசனி 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் கொஞ்சம் உடம்பு ரீதியாக உங்களுக்கும் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியாது. ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போவீங்க, வீடை ஷிஃப்ட் பண்ணுவீங்க. ஷிஃப்ட் பண்ணோன்னா அங்கே போனோன்னா அங்கே இருக்கிற ஓனர் ஏதாவது சொல்லுவோம், அடுத்த ஒரு மாதத்தில் ஒரு வீடுக்கு அதாவது இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீர் நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். நீர் நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கும்பராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் அவங்க கூட இருக்கிறவங்க எதிரிகள், உங்களுடைய எதிரிகள் உடன்பிறப்புகளை ஏதாவது மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஆனால் அதே சமயம் உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கிற குருவின் காரணமாக பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை பாதுகாக்கிறதே உங்கள் கூட பிறந்தவங்க தான். ஒரு பக்கம் கூட பிறந்தவங்களால பிரச்சனை வரும், இன்னொரு பக்கம் அதே கூட பிறந்தவன் தான் காப்பாற்ற போகிறான். இப்போ இதில் யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரியாது. எங்கள் அண்ணன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது. நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த நாயகன் படத்தில் சொல்கிற மாதிரி நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்டால் தெரியாது, சொல்ல தெரியாது. அவங்க நல்லதும் பண்ணுவாங்க, உங்களுக்கு அதே சமயம் கெடுதலையும் பண்ணக்கூடிய வகையில் இருக்காங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காம்படிட்டர்ஸ் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துவார்கள். வியாபாரம் செழிப்பாக தான் இருக்குது, ஆனால் உங்களை காம்படிட்டர்ஸ் தே வில் இன்டியூஸ் யூ. உங்களை எப்படி இன்டியூஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இது பண்ணுங்கள் சார், அது பண்ணுங்கள் சார், இந்த இடத்துல ஆடு கொடுங்க சார், இந்த இடத்துல ஒரு கடையை அடிஷ்னலாக போடுங்க சார், கடனையே ஜாஸ்தியாக இருக்குது சார், என்ன சார் பண்ணுறது? இல்லை சார், நீங்கள் கடன் வாங்கி போட்டிங்கன்னா ஜெயிக்கலாம் சார். உங்களை தப்பாக வழி நடத்துறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் யாரையும் நம்பாதீங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கணவன் மனைவி உறவில் வாக்குவாதங்கள் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை, நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி, நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவன் வார்த்தைகளில் ரொம்ப அசிங்கமாக பேசுவார், அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுவார், தரம் தாழ்ந்து பேசுவார். அவங்கக்கிட்ட நீங்கள் பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை தான், பேசினாலும் பிரச்சனை தான். இதில் 10ஆவதுக்கு வேலை செய்கிற இடத்துல கூட ஒர்க் பண்ணுறவங்களும் உங்களை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை பரப்புறதுக்கு தயங்க மாட்டாங்க. அதாவது அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பனைமரத்துக்கு கீழே பாலை குடித்தாலும் தப்பு தான், கல்லை குடித்தாலும் தப்பு தான் அப்படின்ட்டு. நீங்கள் பனைமரத்துக்கு கீழே இல்லை, பனைமரம் இருக்கிற ரோடில் ஓரத்தில் நின்று இந்த பக்கம் போனால் பனைமரம் இருக்கிற ஏரியா அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் இந்த ரோட்டில் நின்னாலே நீ எதுக்கு அங்கே அதுக்கு தானே வந்த அப்படின்னு உங்களை சந்தேகமாக பார்ப்பாங்க. அதாவது அடுத்தவர்களின் சந்தேக கண் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். நீங்கள் நல்லவனாக இருக்க விட மாட்டாங்க, ஆனால் நல்லவனாக இருந்தாகணும். அப்படி இருந்தேன்னா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். நீங்கள் நேர்மையாக இருக்கணும். 2ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கார். தவறான வார்த்தை பிரயோகங்கள், ஏன்னா நீங்கள் சில விஷயம் உங்களுடைய எதிரிகள் எப்படி சொல்லுவாங்க, உங்களை பொய் சாட்சி சொல்லக்கூட தூண்டுவாங்க. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், தப்பு இல்லை சார், நீங்கள் உண்மையை கடைபிடிச்சிங்கன்னா எந்த சிக்கலும் வராது. இதில் சூட்சமே இதுதான். இந்த அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், 2ஆம் இடத்துல சனி. செவ்வாய் உங்களை தூண்டுவார், சனி உண்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். நீங்கள் உண்மையாக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லவன், இல்லை நீங்கள் காலி. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உங்கள் கூட இருக்கிறவங்களால பிரச்சனை கிடையாது, ஆனால் உங்கள் உடம்பு ரீதியாக குடும்ப ரீதியாக தேவையில்லாத மன அழுத்தம் அதிகரிக்கும். அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள் திருமணமாகி தம்பதிகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்தில் மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் நல்ல விஷயம் கம்மியாக இருந்தாலும் கெட்டது ஜாஸ்தியாக இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த கும்பராசியில் பிறந்தவங்க என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு கெடுதல் வராது, வழக்குகளில் சிக்கல் வராது, எங்கள் பேரில் குற்றச்சாட்டு சுமக்காமல் இருக்கலாம் இப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டால் வீரபத்ரர். வீரபத்ரர் அகோர வீரபத்ரர்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஜடாமுனீஸ்வரர். அகோர வீரபத்ரர், ஜடாமுனீஸ்வரர், இந்த 2 தெய்வத்தில் 2 பேருமே உக்ர தெய்வம் தான். ஆனால் 2 பேருமே சிவனுடைய அம்சம். அந்த சிவனின் அம்சமான அகோர வீரபத்ரர் அல்லது ஜடாமுனீஸ்வரரை வணங்கி வாருங்கள். அவர்களின் உக்ரம் உங்களை காத்து தேவையில்லாத சிக்கலில் சிக்காமல் இருப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். மீனராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த செவ்வாய் பயிற்சி உறவுகளுக்குள்ள மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்களுக்கு எதில் அப்படின்னு கேட்டால் கணவன் மனைவி உறவில், இல்லாட்டி ரிலேஷன்ஷிப்பில், இல்லாட்டி பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பில்.
பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு குதர்க்க எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் குதர்க்கமாக திங்க் பண்ணுறதுனால அடுத்தவங்களையும் குதர்க்கம்னு சொல்லி அவங்கள தப்பு சொல்லுவீங்க. ஆனால் அவங்க உங்கள் பேரில் வன்மத்தை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட சங்கடத்தை படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துக்கு வரதுனால, செவ்வாயின் பார்வையில் வரதுனால இந்த 1.5 மாதம் 48 நாட்கள் அப்படிங்கிறது வார்த்தை விரயங்கள் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் செலவுகள் ஏற்படும். அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தினால உங்களுக்கு ஸ்திரத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தொழில் செய்கிறவராக இருந்தால், நிலம் சார்ந்த தொழில் செஞ்சீங்கன்னா தொழில் வளர்ச்சி இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அரசியலில் ஒரு கோலாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் செலவு ஜாஸ்தியாகும். இந்த அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட செலவு இருக்குது. கொஞ்சம் நெஞ்ச செலவு இல்லைங்க, நிறையா செலவு இருக்குது. உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் கண்ணெதிரில் தெரியும். அவன் பணம் எடுத்துன்னு போகிறான், செலவு பண்ணுறான், அவன் உங்களை ஏமாத்தின்னு இருக்கான்னு தெரியும். ஆனால் அதை கேள்வி கேட்க முடியாது. கேட்டால் உங்களுக்கு ஆப்பு வச்சுட்டு போயிடுவாங்க, உங்களை கீழே தள்ளிட்டு போயிடுவாங்க. அதனால் யாருக்கிட்டையும் நீங்கள் வாயை திறந்தும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை. அதே சமயம் 4ஆம் இடத்து குரு உங்கள் எதிரிகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றுவார். 4ஆம் இடத்தில் இருக்கிற குரு அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு, தசமஸ்தானத்தை பார்க்குறாரு. இதனால் ஓரளவுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார வளர்ச்சி ஏற்படும், வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் ஏற்படும். ஆனால் எந்த முதலீடு பண்ணாலும் சரி, எந்த வளர்ச்சி வந்தாலும் சரி, கூட இருக்கிறவனை நம்பாதீங்க. நம்பினோர் கைவிடப்படார்னு தெய்வத்துக்கு சொல்லுவாங்க. ஆனால் நம்பினோர் கைவிடப்படுவீர்கள் அப்படிங்கிறது மனுஷனுடைய சொல்லாடல். அதனால் இந்த மீனராசிக்காரங்க யாரையும் நம்பாமல் நீங்கள் உங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய குதர்க்க புத்தியை பயன்படுத்தி தான் நீங்கள் ஜெயிக்க முடியுமே தவிர, உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் அடுத்தவங்க இருக்காங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, யாரையும் நம்பாதீங்க. அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வாழ்க்கை துணையுடன் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையுடன் வார்த்தை விரயங்கள் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரத்துக்குண்டான யோகம் ஏற்படும். குழந்தைகள் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. இதனால் உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்சவிருத்தி ஏற்படும். திருமண வயதினர் திருமணத்தை பற்றிய பேச்சை அறவே எடுக்காமல் இருப்பது நல்லது. உங்கள் ஆத்துல சொல்லுவாங்க, டே குழந்தைய கல்யாணம் பண்ணிக்கோடா, உனக்கு பொண்ணு பார்த்துருக்கேன், தயவு செஞ்சு பார்க்காதீங்க. பொண்ணு வீட்டில் சொல்லுவாங்க, அம்மா குழந்தைய உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கோம், மாப்பிள்ளைக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிடுத்து, வேண்டவே வேணாம், நான் படிக்கணும், நான் வேலைக்கு போகணும், நான் சம்பாதிக்கணும். இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் மேரேஜ். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு மேரேஜை பற்றி யோசிக்காதீங்க. நீங்கள் யார் கூட பழகினாலும் சரி, உங்கள் பேரில் தப்பு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவன் சரியில்லை, இவன் ஃப்ராடு, உங்களை தப்பான விஷயத்தை காரணம் காட்டி உங்களை விட்டு விலகிச் செல்வதற்கு முயற்சி எடுப்பாங்க. கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத சிக்கல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால விலகல்கள் அதிகரிக்கும். அதாவது கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் தேவையில்லாத சில சிக்கல் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தவங்களுடைய குறுக்கீடு குடும்பத்தில், ஏன்னா என் புருஷன் நான் இப்படி தான் பேசுவேன், என் மனைவி இப்படி தான் பேசுவேன், என் புருஷன்கிட்ட என்ன பேசணும் எனக்கு தெரியும் நீ சொல்லாத, என் மனைவி கிட்ட என்ன பேசணும்னு தெரியும் நீ சொல்லாத, அடுத்தவங்க வந்தாங்கன்னா கட் பண்ணி தள்ளுறதுக்கு பாருங்கள். 3வது நபர் குடும்பத்தில் வந்தாலோ, 3வது நபர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் வந்தாலோ அந்த பார்ட்னர்ஷிப் விலகும், பிரியும். அதனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை இருக்குது. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இடுப்பு பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு கத்தி வைக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. அதனால் தேவை இருந்தால் மட்டும்தான் ஆப்ரேஷன்லாம் பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அவசரப்பட்டு கத்தி வச்சிங்கன்னா திரும்ப திரும்ப கத்தி வைக்கிற மாதிரி வரும். கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய மறைவு ஸ்தானம், அதாவது இந்த பைல்ஸ் சம்பந்தமாக, உங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா இப்பொழுது மருத்துவ தேவை ஏற்படும். உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னா அதுக்கு மருத்துவ ரீதியான தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்களில் கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும், அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. ஸோ கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இப்பொழுது இந்த செவ்வாய் பயிற்சினால் யாரும் கீழே விழ மாட்டீங்க. மீனராசிக்காரங்க யாரும் ரொம்ப கீழே விழ மாட்டீங்க. அப்படியே விழுந்தாலும் சின்ன சின்ன சிராய்ப்புகளோடு போகுமே தவிர பெருசாக எலும்பு முறிவு, ஆப்ரேஷன் படுக்கிறது, ராடு வைக்கிறது இதெல்லாம் கிடையாது. இப்போதைக்கு அதெல்லாம் கிடையாது. அதனால் உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை.
வேலையில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க. குதர்க்க பேச்சுக்களின் மூலமாக உங்களுடைய வேலையில் நீங்களே பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய மேலதிகாரிகளை பற்றி புறம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம், நம்ம ஊரில் அதெல்லாம் பழமொழிக்கு ரொம்ப விசேஷம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பகலில் பக்கம் பார்த்து பேசு, ராத்திரியில் அதுவும் பேசாத அப்படிம்பாங்க. நீங்கள் அது யாருக்கு பொருந்தும்னா மீனராசிக்காரங்களுக்கு பொருந்தும். நீங்கள் யாருக்கிட்டையாவது எதையாவது சொல்ல போக கேட்குறவன் அறகுறையாக கேட்டுட்டு உங்கள் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசினேன்ட்டு அங்கே போய் போட்டு கொடுத்துருவான். இதில் அரசியல் துறை சார்ந்தவர்கள் உங்கள் கூட இருக்கிறவனே உங்களுக்கு குழி பறிப்பான். இன்னும் சொல்ல போனால் உங்கள் சொந்தக்காரனே குழி பறிப்பான். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது சார் அப்படின்னு மீனராசிக்காரங்க கேட்டாங்கன்னா அவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கா சப்தஸ்லோகி ஷண்முக கவச்சம். ஷண்முக கவச்சத்தை படிப்பதன் மூலமாக எப்பேற்பட்ட கஷ்டமும் நிவர்த்தியாகும். துர்கா சப்தஸ்லோகியை படிப்பதன் மூலமாக எப்பேற்பட்ட துரோகிகளும் உங்களை விட்டு அகன்று ஓடுவதற்கு அந்த அன்னை துணை இருப்பாள். இந்த செவ்வாய் பெயர்ச்சியில் பாதிப்புகள் இருந்தாலும் சாதகமான பலன்களும் நிறைய ராசிக்கு இருக்குது. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ராசிக்கு பார்க்கக்கூடாது. ஜாதகத்துக்கு பார்க்கும்போது ராசிக்கு பார்க்கவே கூடாது, லக்னத்துக்கு தான் பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் நான் மீன ராசி எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ராசிக்கு பார்க்கக்கூடாதுங்க. உங்கள் லக்னம் என்னன்னு பார்த்து அந்த லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சியும் சனியின் பார்வையில் வரக்கூடிய செவ்வாய் என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் ரெண்டும் கொடுத்துருக்கோம். சென்னையில் நான் இருக்கேன். சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வந்து சந்திக்கிறதுக்கு அந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை நான் வெளியூரில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாக, வீடியோ கால் மூலமாக, ஜூம் கால் மூலமாக எங்கூட தொடர்பு கொண்டு பேசணும், கிளாரிஃபிகேஷன் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் பேசிக்கலாம். இதற்கு கட்டணம் உண்டு. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? பிஸ்னஸ்ன்னு கிடையாது, எல்லாத்துக்குமே ஃப்ரீ சர்வீஸ் கூடாது. எதையுமே ஃப்ரீயாக கொடுத்தா அதுக்கு உண்டான மரியாதை கிடையாது. அதனால் கட்டணம் உண்டுன்னு சொன்னாலும் நீங்கள் சீப்பாக சொன்னீங்கன்ட்டு சில பேர் சொல்கிறாங்க. இல்லை, உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை தெரிந்து கொள்வதற்கு தொடர்பு கொண்டு பயனடையுங்கள். உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.